இன்றைக்கி சூப்பராக மரவள்ளி கிழங்கு பூரி எப்படி செய்யணும்னு பார்த்துடலாமா? இதுக்கு நான் மரவள்ளி கிழங்கு தோல் உரித்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். மாவு இன்றைக்கி கோதுமை மாவு தான் எடுத்திருக்கேன் பூரிக்கு. இதை என்ன பண்ணணுன்னா, இந்த பீசஸை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். மிக்சியில் போட்டு அரைச்சிக்கிட்டு கோதுமை மாவு கூட அதை ஆட் பண்ணி அதுக்கு தேவையான அளவு உப்பெல்லாம் போட்டு இதை முதல்ல திரட்டிட்டு அப்புறம் தேவைப்பட்டால் தண்ணி லைட்டாக தெளித்து மாவை திரட்டிக்கணும். மாவு நல்லா சாஃப்டாக இருக்கணும். இப்போ நம்ம மாவை பார்த்துடலாம். இப்படி தான் இருக்கும் திரட்டினதுக்கப்புறம். இது கொஞ்சம் நேரம் ஊறட்டும்னு விட்டுட்டு இதுக்கு நம்ம கிரேவி ரெடி பண்ணிடலாம். இப்போது நான் இன்றைக்கி காலிஃப்ளவர், பொட்டேட்டோ, கேப்சிகம்லாம் போட்டு ஒரு கிரேவி தாங்க பண்ண போகிறேன். செமி கிரேவி மாதிரி பண்ண போகிறேன். இது சூப்பராக இருக்கும் பூரிக்கு. இதுக்கு தேவையானது கொஞ்சம் சின்ன வெங்காயம், 2 தக்காளி, 3 பச்சை மிளகாய், ஒரு ஃபுல் காலிஃப்ளவர் க்ளீன் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் 2 பொட்டேட்டோ நல்லா தோலோடையே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கேப்சிகம் கடைசியாக கிரேவி இறக்கும் போது கட் பண்ணி போட்டுக்கிட்டால் போதும். ஏன்னா அந்த ஹீட்டில் அது குக் ஆனாவே அதுவே போதும். அந்த டைமே அதுக்கு போதும். ஃபுல் குக் ஆனிச்சுன்னா நல்லா இருக்காது. இப்போ அது குக்கரை வச்சு எண்ணெய் சேர்த்து கடுகெல்லாம் தாளிச்சிட்டு நம்ம சின்ன வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாலாம் முதல்ல வதக்கிக்கலாம். வதக்கிட்டு காலிஃப்ளவர், பொட்டேட்டோ அதிலே போட்டு நல்லா வதங்க விட்டுடணும். இப்போ நான்வெஜ்லாம் செஞ்சோம்னா எப்படி நல்லா குக் ஆகட்டும்னு விட்டுருவோம்ல, நல்லா வணங்கட்டும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் டைம் கொடுப்போம் இல்லையா? அதே மாதிரி காய்கறி, எந்த காய்கறி செஞ்சாலுமே எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கிட்டிங்கனாவே பாதி குக் ஆயிரும், பாதிக்கு மேலேயே குக் ஆயிரும். இப்படி போட்டுட்டு இப்படி வெங்காயம் எல்லாம் வதக்கிட்டு காய்கறியும் போட்டு நல்லா வதக்கிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடணும். முக்கியமாக க்ளோஸ் பண்ணிங்கன்னா அந்த தண்ணியே வேர்த்து ஊற்றி அதுலேயே நல்லா குக் ஆயிரும். நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம காயெல்லாம் ஒன்று ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். காய் போட்டு வதக்கிட்டு இது கூட மசாலாவுக்கு மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சள் தூள், உப்பு தேவையான அளவு, கொஞ்சமாக தேங்காய், ஒரு ஸ்பூன் சோம்பு, ஒரு 4-5 பொட்டுக்கடலை மட்டும் வச்சு அரைச்சி ஊற்றிடலாம். இது எல்லாமே ஒன்றாவே குக் ஆகிட்டால் போதும். தனித்தனியாக எதுவும் ஆட் பண்ணணும்லாம் இல்லை. இப்போ உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்தது காலிஃப்ளவரையும் போட்டுக்கலாம். போட்டு இதை நல்லா கிளறி விட்டு மூடி வச்சிடலாம். அது வதங்கினதுக்கப்புறமேட்டு மசாலாஸ் ஆட் பண்ணி தேங்காய் பேஸ்ட் ஆட் பண்ணி ஒரு விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணால் போதும். சூப்பரான கிரேவி ரெடி ஆயிரும். இப்போ கிரேவி ரெடி ஆகிறதுக்குள்ளே நம்ம சப்பாத்தியோ பூரியோ சுட்டு எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி உங்களுக்கு 2மே செஞ்சு காட்ட போகிறேன். சப்பாத்தியுமே ரொம்ப சாஃப்டாக வரும். நாங்கள் இதை குச்சி கிழங்குன்னு சொல்லுவோம் எங்கள் ஊரில். நிறையா பேர் மரவள்ளி கிழங்குன்னு பொதுவாக சொல்கிறாங்க. சப்பாத்தியும் சரி பூரியும் சரி அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். நான் 2மே இன்றைக்கி உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். இதுக்கு தேவையான மசாலாஸ் ஆட் பண்ணியாச்சு, தேங்காவும் ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்து கிளறி விட்டு ஒரு விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். அவ்வளோதான், இதோட வேலை முடிஞ்சது. கடைசியாக கேப்சிகம் ஆட் பண்ணால் போதும். காயில் எவ்வளோ வணங்கியிருக்கு பார்த்தீங்களா? கிளறும் போதே உடையிற அளவுக்கு காய் வணங்கியிருக்கு. நான் விசில் எதுவுமே விடலை. இப்போ சப்பாத்தி பார்க்கலாம் எப்படி வருதுன்னு. நார்மலாக நம்ம எப்பயும் தேய்க்கிற மாதிரியே தேய்ச்சி 2 சைடு திருப்பி போட்டதுக்கப்புறமேட்டு கொஞ்சமாக ஆயில் விட்டால் போதும். அதுவே சப்பாத்தி சூப்பராக வருது. டேஸ்ட்டுமே நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. சப்பாத்தியும் அந்த குச்சிக்கிழங்கும் சேர்த்து சாப்பிட்ற மாதிரி ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்குது. அதோடு இன்னும் கிரேவி காய்கறியெல்லாம் வச்சு சாப்பிடும் போது இன்னுமே நல்லாயிருக்கும். எப்படி வந்திருக்கு பார்த்தீங்களா? நல்லா ஒயிட்டாக வருது சப்பாத்தி பூரி 2மே. அவ்வளோதான், சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது பூரி எப்படி வருதுன்னு பார்க்கலாம்.
பூரியுமே நீங்கள் எப்பயும் தேய்க்கிற மாதிரி கொஞ்சம் திக்காக தேய்ச்சிக்கிட்டிங்கன்னா தான் ஃப்ளஃபியாக வரும். இல்லை இந்த மாதிரி சப்பாத்திக்கு தேய்க்கிற மாதிரி ரொம்ப ஃப்ளாட்டாக தேய்ச்சிங்கன்னா கொஞ்சம் ஓடாட்டம் தான் இருக்கும். நார்மலாகவே பூரி திக்காக தேய்ச்சா தான் உப்பி வரும். எண்ணெயெல்லாம் எதுவுமே குடிக்கலைங்க. எப்பயும் போல் நம்ம நார்மல் பூரி எப்படி இருக்குமோ அப்படி தான் இருந்தது. எந்த டிஃப்ரென்ஸுமே இல்லை. அது சேர்த்துனதுனால இதாகுமான்னு கேட்டால் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. நல்லா உப்பி வருது பூரி. இன்னொன்று கூட போட்டு காட்டுறேன் பாருங்கள். நல்லா புஷ்ஷுன்னு வருது பார்த்தீங்களா? இப்போ சப்பாத்தி பூரி ரெண்டுமே ரெடி. இப்போ என்னோடய கிரேவி எப்படி இருக்குதுன்னு நான் காட்டுறேன். நான் கரெக்டாக உப்பு காரெல்லாம் செக் பண்ணி இறக்குனதுக்கப்புறமேட்டு ஒரு கேப்சிகம்மை விதை எடுத்துகிட்டு கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன் கிரேவிக்கு. பூரி கூட வச்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. நம்ம சேனல் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. எல்லாருமே இந்த ரெசிபி ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்ததுன்னு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு வீடியோவில் உங்களை எல்லாத்தையும் மீட் பண்ணுறேன். until then bye.